காஞ்சிபுரம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் காசநோய் மைய ஒழிப்பு திட்டத்தின் கீழே காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 9/10/2025. என்னென்ன வேக்கன்சி, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் டிஆர்டிபி ஹெச்ஐவி/டிபி கோஆர்டினேட்டர். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட் டிகிரி முடித்த கேண்டிடேட், கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூ மூலயமாக செலெக்ஷன் இருக்கும். 26,500 சேலரி. ஒரு வேக்கன்சி இருக்குது. மாவட்ட காசநோய் மையம் காஞ்சிபுரத்தில் வேக்கன்சி இருக்குது. அட்லீஸ்ட் 2 வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். ஒர்க் ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு எம்பிஏ பிஜி டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ மூலயமாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. 26,500 சேலரி. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸில் பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட், 2 மாதம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், டிரைவிங் லைசன்ஸ் அதாவது 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் இருக்கும். 3 வேக்கன்சி இருக்குது. 19,800 சேலரி, சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இருந்தால், அல்லது டிபி ஹெல்த் விசிட்டர் ரெகனைஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சீனியர் ட்ரீட்மெண்ட் லெபார்ட்டரி சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் டிஎம்எல்டி டிப்ளமோ இன் எம்எல்டி அல்லது பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி எம்எல்டி பிஎம்எல்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்திருக்கணும், சரிங்களா. இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் இருக்கும். ஒரு வேக்கன்சி இருக்குது. 19,800 சேலரி. டிபி ஹெல்த் விசிட்டர் பணியிடத்திற்கு பார்த்திங்கன்னா +2 முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில். ஏஎன்எம், எல்ஹெச்வி, எம்பிஹெச்டபிள்யூ இந்த மாதிரியான ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அல்லது ஹெல்த் கோர்ஸில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்திருக்கணும். 2 மந்த்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 11 வேக்கன்சி இருக்குது. இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் இருக்கும். 13,300 சேலரி. கவுன்சிலர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா +2 முடித்திருக்கணும். அதாவது டிஆர்டிபி கவுன்சிலரில் 2 விதமான கவுன்சிலர் இருக்குது. 2 வேக்கன்சி இருக்குது. 13,500 ஒரு வேக்கன்சி இருக்குது. 13,000 ஒரு வேக்கன்சி இருக்குது. டிஆர்டிபியில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கவுன்சிலர் பணியிடத்தை பார்த்திங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டைப்பிங் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் 40 வேர்ட் பர் மினிட் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். வேர்ட் பேக்கேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்கில் அல்லது சோஷியாலஜியில் இல்லைனா சைக்காலஜியில் டிகிரி முடித்திருந்தால் போதுமானது, சரிங்களா. அவ்வளோதான். ப்ரிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், சரிங்களா. 13,000 சேலரி. டிஆர்டிபி சென்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் கம் டிஇஓ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 40 வேர்ட் பர் மினிட் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸெல்லாம் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஒரு வேக்கன்சி இருக்குது. 26,000 சேலரி, சரிங்களா. இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 11 மாதங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். அதே மாதிரி கன்சால்டேட் பேயில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி இருக்கும். டெம்பரரி போஸ்ட்டு, பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க, சரிங்களா. ஒன்ஸ் அந்த 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 டே பிரேக் கொடுத்துட்டு திரும்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 11 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, 42A ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம் 631501 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதற்கான அப்ளிகேஷன் காஞ்சிபுரம்.nic.in வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் நேர்லையோ அல்லது தபால் மூலியமாக, அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ 9/10/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் இந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்ளிகேஷன் கூட உங்களுடைய நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது கீழே சைன் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும், சரிங்களா. இதுதான் அப்ளிகேஷன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ ரைட் சைடில் ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேர், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது,
என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி, அதற்கான மார்க் ஷீட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணணும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ், தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி அதையும் நீங்கள் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். சைன் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸை வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்புங்க. லாஸ்ட் டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிடுங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.